வணக்கம். வாழ்வதற்கும் ஒரு கலை உண்டு. அந்த கலையை கற்றுத் தந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவரின் வார்த்தைகளை இன்று தமிழில் உணர்வோம். முதலாவது, பிறப்பிற்கு முன் செய்த வினைகள் இன்று வாழ்வை வடிவமைக்கும். விருப்பங்கள் வளர்த்து நற்பண்பு கொள்வதே வாழும் கலையாகும். இரண்டாவது, குழந்தைகள் எல்லா நாட்டிலும் ஒரே தன்மையாய் பிறக்கின்றனர். தெய்வத்தன்மையே அனைவரின் உள்ளார்ந்த இயல்பாகும். மூன்றாவது, குடும்பம், சமூகம், தேசம் குணங்களை வடிவமைக்கும். ஆனால் உயர்ந்த மனிதன் அதை கடந்து ஒளிர்வான். நான்காவது, இயேசு கூறினார், குழந்தைகளை விலக்காதீர்கள் என்று. இறைவனின் சாம்ராஜ்யம் அத்தகு தூய்மையில் உரைகிறது. ஐந்தாவது, உயர்ந்த மனிதர்கள் தங்களை உதாரணமாய் வாழ்கின்றனர். நூற்றாண்டுகள் கடந்தும் அவர் தத்துவங்கள் நிலைக்கின்றன. ஆறாவது, இந்தியா ஞானிகளை அமெரிக்கா விஞ்ஞானிகளை தந்தது. இரண்டும் இணைந்தால் மட்டுமே உலகம் பூரணமடையும். ஏழாவது, உடல், மன, ஆன்மா மூன்றையும் சீராக வளர்ப்பதே உண்மையான வாழும் கலையின் அடிப்படை இலக்காகும். எட்டாவது, பாலும் பச்சை காய்கறியும் பழங்களும் உடலை காக்கும். ஆரோக்கியமான உணவே நீண்ட வாழ்வியல் அடித்தளமாகும். ஒன்பதாவது, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் உடலை சுத்தப்படுத்தும். இயற்கை மலமிளக்கியே நோயற்ற வாழ்வியல் வழியாகும். பத்தாவது, காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்வோன். தேக ஆற்றல் பெற்று நீண்ட ஆயுளை அடைவான். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை வாழ்வை மாற்றும் விதைகள். பாகம் 2 நாளை பார்க்கலாம். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.